Philip Sidneyயோட அப்பாலஜி ஃபார் poetry வந்து லிட்டரரி கிரிட்டிசிசமில் ஒரு பெஸ்ட் ஒர்க்கை கன்சிடர் பண்ணுறாங்க. இட் வாஸ் ரிட்டன் இன் 1585. ஆனால் அவரோட எந்த ஒரு ஒர்க்குமே வந்து அவரோட லிவிங் பீரியடில் வந்து பப்ளிஷ் ஆகவே இல்லை. அவரோட ஆஃப்டர் டெத், அதாவது 1595க்கு அப்புறம் தான் வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ இந்த அப்பாலஜி ஃபார் பொயட்ரியை வந்து இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிசிசமில் ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோனாக வந்து பார்க்குறாங்க. சிட்னி ஆக்சுவலாக அப்பாலஜி ஃபார் பொயட்ரி வந்து எதுக்காக எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ் டு ப்ரைஸ் பொயட்ரி. ஸோ அவரோட ப்ரொஃபஷன் அப்படின்றது பொயட்ரி தான். ஹீ லவ்ஸ் பொயட்ரி. ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு ப்ரைஸ் அண்ட் ஜஸ்டிஃபை த வேஸ் ஆஃப் பொயட்ரி. அதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, பொயட்ரி அப்படின்றது வந்து இட் என்லைட்டன்ஸ் பீப்புள் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுவார். அண்ட் பொயட்ரியை வந்து பொயட்ரி எழுதக்கூடிய பொயட்ஸ் எல்லாருமே வந்து லைட் கிவர்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பீப்புளோட மைண்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட மைண்டை டியூன் பண்ணக்கூடிய ஒரே பவர் வந்து பொயட்ரிக்கும் அதை எழுதக்கூடிய பொயட்டுக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுவார். அண்ட் இந்த apology for poetry is also called the defense of poetry. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் டூ ஐடியாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, apology for poetryயோட இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ் அப்படின்றது வந்து, poetry அப்படின்றது வந்து ஒரு டிவைன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஏன்னா ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் வந்து poetry. சிட்னி வந்து இயர்லி ஃபிலாசபர்ஸ் வந்து அவங்களோட அப்சர்வேஷன்ஸை, ஃபிலாசபிஸை, டாக்ட்ரின்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பொயட்ரியை தான் யூஸ் பண்ணாங்க. வேர்ஸில் தான் வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. பிகாஸ் நேச்சுரலாகவே அவங்களோட ஐடியாஸை வந்து வேர்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதான். ஏன்னா பொயட்ரிக்கு வந்து இட் ஹேஸ் த பவர் டு சேஞ்ச் அ ஹியூமன் மைண்ட், இட் ஹேஸ் த பவர் டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். அதனால வந்து ஃபிலாசபர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பொயட்ரியில் தான் அவங்களோட ஐடியாஸை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பொயட்ஸ் கிட்ட இருந்து ஹிஸ்டாரியன்ஸ் கூட மேனர் அண்ட் சப்ஸ்டன்சஸ் வந்து பாரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹெரோடாட்டஸ், ஃபாதர் ஆஃப் கிரீக் ஹிஸ்ட்ரி, அவர் வந்து என்ன புக் எழுதியிருக்காரு அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் த பெலஃபோனியன் வார். ஸோ இந்த ஒர்க்கை வந்து 9 மியூசஸ்க்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து பொயட் வந்து மியூஸ்க்கு வந்து டெடிகேஷனோட ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ, ஒரு ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ, அது மாதிரி அவரோட புக்கை வந்து ஹிஸ்ட்ரி புக்கை 9 மியூசஸ்க்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்டாரியன்ஸும் பொயட்டிக் டிவைசஸை யூஸ் பண்ணி அவங்களோட பேஷனை, ஹிஸ்ட்ரியை பேஷனேட் மேனரில் வந்து டெலிவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாரு. அண்ட் தென் ஏன்ஷியன்ட் கண்ட்ரீஸில் வந்து பொயட்ரிக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு ஹை எஸ்டீம் வந்து இருந்துச்சு. அதை வந்து அந்த அளவுக்கு மதிச்சாங்க. எப்படி அப்படின்னா, டேக்கிங் இட் அஸ் அ டிவைன் திங். அண்ட் அது என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுச்சோ அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. தே கன்சிடர்ட் இட் பொயட்ரி ஆஸ் அ டிவைன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாரு. அண்ட் தென் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன ஒரு பொயட்ஸ் எல்லாருமே என்ன அப்படின்னா, அவங்க வந்து ப்ராஃபெட்ஸ், அவங்களெல்லாம் வந்து ப்ராஃபெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காடை ப்ரைஸ் பண்ணக்கூட நம்ம ஓல்டு டெஸ்டமெண்ட்லாம் வந்து வேர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, பொயட்டை வந்து ஒரு மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொயட் அப்படின்றது வந்து க்ரீக் வேர்பில் போயன் அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்திருக்கு, விச் மீன்ஸ் டு மேக். ஸோ poet is the maker அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவரோட மேஜர் ஐடியா, பொயட்ரி வந்து ஒரு டிவைன் ஆரிஜின். அதுக்கப்புறம் வந்து பொயட்ரிக்கு வந்து எப்பயுமே சோஷியல் யூட்டிலிட்டி, அதாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமா பொயட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவரோட அந்த apology for poetryல ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரைஸ் ஃபார் poetry.
ஸோ இட் இஸ் அ கிராடல் ஆஃப் சிவிலைசேஷன் சொல்கிறாரு. டிவைன் பவரோட ஒரு சேனல் தான் போய்ட்ரி. டிவைன் பவரை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வழி தான் போய்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. போய்ட்ரி வந்து இட் இஸ் டு டீச் அண்ட் டிலைட். அது ப்ளஷருக்காக மட்டும் கிடையாது. இட் கேன் டீச், இட் கேன் ப்ரீச் திங்ஸ், இட் கேன் டீச் குட் திங்ஸ் அண்ட் இட் கேன் bring change in the life of people அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இது வந்து இட்ஸ் far better than history and philosophy அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் சிட்னியோட ஆர்குமெண்ட் இன் டிஃபென்ஸ் ஆஃப் போய்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னால் இட்ஸ் அ கிராடில் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன அப்படின்னா, போயட்ரி வந்து லைட் கிவர். ஒருத்தங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த இக்னரன்ஸ், ஒரு அறியாமையை விளக்கக்கூடிய ஒரு லைட் கிவர் தான் போயட்ரி. ஸோ எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு முன்னாடி போயட்ரி தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏர்லியஸ்ட் ஃபிலாசபர்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்டாரியன்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே போயட்ஸ் தான். ஏன்னா அவங்களோட அந்த ஐடியாலஜிஸ் அண்ட் டாக்ட்ரின்ஸை வேர்ஸில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. அண்ட் கிரீக் அண்ட் ரோமன் ஃபிலாசபர்ஸ் வந்து எல்லாருமே வேர்ஸில் தான் எழுதினாங்க. இட் இஸ் அ சேனல் ஆஃப் டிவைன் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அவரோட செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம். போய்ட்ரி இஸ் டிவைன் அண்ட் அது வந்து ப்ராப்பர்ட்டிக்கும் கூட. ஸோ ஈவன் ஹோலி பைபிளில் வந்து காடை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து வேர்சஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ நியூ ஐடியாஸ் வந்து போய்ட்ஸால் க்ரியேட் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் இட் வித்ஸ்டுட் டைம். ஸோ எதனால போய்ட்ரி அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, இட் இஸ் டிவைன், ஸோ இட் இஸ் ஸோ சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் போய்ட்ரி கேன் டீச் அண்ட் டிலைட். ஸோ எண்ட் ஆஃப் போய்ட்ரி, எந்த ஒரு போய்ட்ரியாக இருந்தாலும் ஒரு மாரல் ஆர் சம் டீச்சிங் வந்து அதில் இருக்கணும். அது வந்து அவங்கள என்டர்டைன் பண்ணுறதுக்காகவும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காகவும் மட்டும் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஆஃப் சம் யூஸ் டு சொசைட்டி அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாரு. And then imitations of poetry are able to delight and teach. ஸோ இவரோட ஐடியாலஜியில் மெயின் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவார் அப்படின்னா, போய்ட்ரி இஸ் டு டீச் அண்ட் டிலைட் அப்படின்ற பாயிண்ட்டை கண்டினியூஸாக நிறைய இடத்துல சொல்லிகிட்டே வருவார். And poetry is a kind of inspiration. It inspires individual என்ன சொல்ல, நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணுவார். அண்ட் தென் போயட்ரிக்கும் ஃபிலாசபிக்குமான ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு கம்பேரிசன் மாதிரி சொல்லுவார். போயட்ரி வந்து எப்படி ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபியை விட பெஸ்ட் அப்படின்றதுக்கு. ஸோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, போயட்ரி வந்து யூனிவர்சல் ட்ரூத், ஃபிலாசபியில் ஒரு யூனிவர்சல் ட்ரூத், ஒரு அந்த ட்ரூத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியை பேஸாக வச்சு சொல்லுவாங்க. ஆனால் போயட்ரி யூனிவர்சல் ட்ரூத், ஹிஸ்ட்ரி அப்படின்னு எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு விஷயம் தான் போயட்ரி. இட் கேன் சே அபவுட் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் வித் philosophical and historical பேஸ் அப்படின்றது தான் இவரோட ஒப்பீனியன். அண்ட் ஃபிலாசபி வந்து ஒரு கருத்தை அதாவது ஒரு யூனிவர்சல் ட்ரூத், ஒரு ஃபிலாசபி வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை வந்து நிறைய ஃபிலாசபர்ஸ் வந்து நிறைய ஐடியாலஜிஸ் அண்ட் ஐடியாஸ் சொல்லுவாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து ஃபிலாசபிக்கு வந்து கிடையாது. ஆனால் ஒரு போய்ட்ரியை ரீட் பண்ணும்போது சேஞ்ச் அப்படின்றது மக்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக வரும். த போய்ட்ரி ஹேஸ் த பவர் டு சேஞ்ச் த மைண்ட் ஆஃப் பீப்புள். இட் ஹேஸ் த பவர் டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்ஸ்பயர் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது வந்து ஏற்கனவே நடந்த விஷயங்களை வந்து ரீகவுண்ட் பண்ண தான் முடியும். பாஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்ல தான் முடியுமே ஒழிய எது எப்படி நடந்ததோ அதை தான் சொல்ல முடியும். இட் மே பி குட் ஆர் பேட். ஒரு குட் பர்சன் சஃபர் ஆகலாம், ஒரு பேட் பர்சன் வந்து நல்லா இருந்திருக்கலாம், அது என்னவா வேணாலும் இருந்திருக்கலாம். அது மூலமாக ஒரு டீச்சிங்கை வந்து ஹிஸ்ட்ரியால் சொல்ல முடியாது. ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட் ஃபேக்ட்ஸ். ஸோ இட் டோன்ட் ஹேவ் த பவர் டு டாக் அபவுட் virtue or vices. அது என்ன நடந்துச்சோ அதை அப்படி தான் சொல்ல முடியும். பட் poetry has the power to talk about more virtues. ஸோ அதனால it can influence people and society அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவார். ஸோ poetry and poet has all rights to alter things.
இதை உண்மையதான் சொல்லணும். அவங்க வந்து நல்ல விஷயங்கள எந்த விதத்தில் வேணாலும் எதை வேணாலும் எக்ஸாம்பிளாக எதை வேணாலும் பேஸாக வச்சு ஒரு போய்ட்ரியில் நம்மளால சொல்ல முடியும். ஸோ அடுத்து செகண்ட் பார்ட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டீஃபன் காசமோட அந்த ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ்க்கு ரிப்ளை பண்ணக்கூடிய மாதிரியே இருக்கும். ஸோ இதில் ஸ்டீஃபன் காசம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா 4 ஆர்கியூமெண்ட்ஸ் வைப்பார். ஒன்று என்ன அப்படின்னா poetry is unprofitable. ஸோ poetry வந்து unprofitable. ஸோ poetry கற்றுக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்வார். அண்ட் poetry is the mother of lie அப்படின்னு சொல்வார். அண்ட் தென் poetry leads to sinful behavior. இதனால தான் வந்து பிளாட்டோ என்ன பண்ணாரு அப்படின்னா ரிப்பப்ளிக்ல போயட்ஸை வந்து போய்ட்ரி வேணாம், போய்ட்ஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரிப்பப்ளிக்ல பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் காசம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இவர் ரிப்ளை பண்ணுவார். ஸோ poetry வந்து அன்ப்ராஃபிட்டபிள், வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ poetry வாசிக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம், எவ்வளவோ யூஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஸ்டீஃபன் காசம்க்கு என்ன சொல்வார் அப்படின்னா poetry மாதிரி எந்த ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ஒர்க்கும் கிடையாது. ஸோ நோ அதர் பிரான்ச்சஸ் ஆஃப் லேர்னிங் இஸ் மோர் ஃப்ரூட்ஃபுல் தேன் poetry அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ poetry தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணுவார். ஸோ poetry வந்து இட் ஹேஸ் த பவர் டு டீச் அண்ட் ப்ளீஸ். அதனால வந்து poetry இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபியை விட poetry இஸ் வெரி பெட்டர் அப்படின்ற மாதிரி பேசிடுவார். அதுக்கப்புறம் poetry இஸ் த மதர் ஆஃப் லை அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா poetry வந்து இதுதான் உண்மை, நான் சொல்கிறது தான் உண்மைன்னு எந்த ஒரு ட்ரூத்தையும் அதை அஃபர்ம் பண்ணலை. அது poetry வந்து ஒரு விஷயத்த அஃபர்ம் பண்ணல, இதுதான் உண்மை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லாத போது அது எப்படி பொய் சொல்லியிருக்க முடியும்? ஸோ எந்த ஒரு போய்ட்டும் அவங்களோட poetryல நாங்கள் சொல்கிறது தான் உண்மைன்னு இதுதான் ட்ரூத் அப்படின்னு கிளைம் பண்ணாத போது poetry லை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது பொய் சொல்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ இந்த அக்யூசேஷன் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் வந்து poetry leads to sinful behavior அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ poetry வந்து இட்ஸ் a noble thing, poetry itself is a noble thing அப்படிங்கும்போது அது வந்து ஸோ poetry itself is a noble thing, அது நோபலான ஒரு விஷயமா இருக்கும்போது அது எப்படி வந்து தப்பு பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக இருக்கும்? எப்படி ஒரு சின்ஃபுல் பிஹேவியருக்கு poetryனால எப்படி ஒரு சின்ஃபுல் பிஹேவியர் வரலாம்? ஸோ poetryயோட எய்ம் அப்படின்றது வந்து இன்ஸ்பயர் பண்ணி சோல்ஸை எலிவேட் பண்ணுறது தான் ஒழிய ஸோ எந்த இடத்துலையும் poetry வந்து தப்பு பண்ணுறதே இல்லை. There are some poets who are doing something wrong, but poetry is a noble thing. Poets may be ignoble, but not the poetry. அதுக்கப்புறம் பிளாட்டோ வந்து ரிப்பப்ளிக்லேருந்து போயட்ஸ் எல்லாம் வெளியே தள்ளிட்டாரு அப்படின்றதுக்கு வந்து அவங்க என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. பிளாட்டோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா poetryயை வந்து கண்டம் பண்ண மாட்டார், poetry தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டார். அவன் என்ன சொல்வார்னா தப்பான விஷயங்களை எழுதக்கூடிய poets இருக்காங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லுவார். ஸோ பிளாட்டோவே வந்து பிளாட்டோவே ஒரு இடத்துல வந்து poetryயை வந்து டிவைன் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படிங்கும்போது பிளாட்டோ வந்து poetryயை கண்டம் பண்ணல, தப்பாக எழுதக்கூடிய poetsஸை தான் வந்து அவர் வந்து குறை சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவார். ஸோ இவரோட டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இவரோட கிரிட்டிக்கல் ஐடியா என்னவா இருக்கும் அப்படின்னா poetry is to teach, ஓகே, ஸோ இட்ஸ் டு டீச் அண்ட் ஃபார் delight, ரெண்டுக்குமே டீச்சிங்கும் இருக்கணும், ப்ளஷருக்காகவும் இருக்கணும். அண்ட் poetry has a power to appeal universally. ஸோ poetryக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பார் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆர்ட்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா இஸ் இமிட்டேட்டிங் நேச்சர். அண்ட் poetry இஸ் சம்திங்
that is superior to all arts and sciences அப்படின்றது தான் சிட்னியோட ஆர்கியூமெண்ட். அண்ட் poetry வந்து எல்லா ஆல் சயின்சஸ்க்கு வந்து superior. ஸோ poetry எல்லா இடத்துலையும் it should teach, it is not only for delight, it should teach and it should instruct and it should make change in people's mind. Then okay, so philosophy-ஆ இருக்கட்டும், history-ஆ இருக்கட்டும், poetry is superior. ஸோ கிரேட் போய்ட்ரிக்கு எப்பயுமே வந்து என்ன பவர் இருக்குது அப்படின்னா, it has the power to change mind, it has the power to move people's mind, it can cause noble effects in people. So there are so many kinds of poetry and all poetry is superior. ஸோ எந்த இடத்துலையுமே போய்ட்ரியை வந்து நீங்கள் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மதர் ஆஃப் லைஸ் அப்படின்னும் சொல்ல முடியாது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா poetry can never be called the nurse of abuse, because poetry is a noble thing and it can never abuse man's mind. சரி, அவங்களோட மைண்டில் சின்ஃபுல் தாட் வர்றதுக்கு poetry எந்த சூழ்நிலையிலையும் காரணமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் poetry is itself a noble, so it can never be the nurse of abuse. ஓகே, ஸோ பிளாட்டோவோட அந்த இதுக்கும் என்ன ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்னா, பிளாட்டோ வந்து அவரோட ஒர்க்கில் வந்து ஸோ பொயட்ரியை வந்து அவர் வந்து பேனிஷ் பண்ணணும்னு சொல்லலை, அதாவது பொயட்ஸை தான் அப்படின்னு சொன்னாங்க. தெர் ஆர் சம் பொயட்ஸ் who are not writing for the purpose to instruct. ஸோ அந்த மாதிரி பொயட்ஸை தான் கண்டம் பண்ணாங்களே ஒழிய பொயட்ரியை வந்து கண்டம் பண்ணவே இல்லை. So many people in history art have favored poetry. So this work is full of praise for poetry and its defense, a work written in support of poetry. Thank you, girls.